Hello friends, welcome to my channel Ungu boutique. என் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி குர்த்தி வேணும்னு சொன்னால் நீங்கள் இன்ஸ்டாகிராம் லிங்க்கில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அங்கே உங்களோட சேரீலேருந்து எப்படி நான் குர்த்தி ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றது நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அங்கே சொல்லுவேன். இப்போ நான் எனக்கு தேவையான டாப் லென்த் வந்து எடுத்து டபுள் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். டபுள் ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபோல்டட் எட்ஜ்லேருந்து இப்போ மார்க்கிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஷோல்டர் விட்த் வந்து 6 இன்ச்சஸ், நெக்கோட விட்த் வந்து 3 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். இந்த நெக்கோட டெப்த்து வந்துட்டு 4.5 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து இப்போது ஒரு 5 இன்ச்சஸ் வேணும், அதில் வந்து ஒரு 2 இன்ச்சு மைனஸ் பண்ணி நீங்கள் நெக் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா பிளாக்கெட் வந்து நம்ம வந்து வைக்கிற மாதிரி இந்த ஒரு ஷார்ட் டாப் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஜீனுக்கு போடுறது. இப்போ வந்துட்டு ஷோல்டர் பாயிண்டில் இருந்துட்டு ஆம்கோல் டெப்த்து 7 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். தென் அந்த டாட்டுக்கு நேராக செஸ்ட்டோட அகலம் வந்து 10 இன்ச்சஸ் வச்சுக்க போகிறேன். ஓகே, இது அப்படியே ஒரு ஸ்கொயர் மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுவிட்டு ஆம்ஹோல் கர்வ் போட்டுக்கலாம். எனக்கு டோட்டலாக ஒரு 1.5 மீட்டர்ஸ் வந்து தேவைப்பட்டது. ஓகே, இப்போ ஷோல்டர் இருந்துட்டு 14 இன்ச்சஸ்க்கு நீங்கள் டாட் வச்சுக்கோங்க. நம்ம இடுப்போட உயரம் வந்து அங்கே தான் வரும், வெயிஸ்ட் ஹைட்டு. தென் அதுக்கு நேராக வெயிஸ்ட்டோட விட்டு இடுப்போட அகலம் வந்துட்டு நான் 10 இன்ச்சஸ் வந்து வச்சுக்கிறேன். ஓகே, 9லேருந்து 10 இன்ச்சஸ் உங்களுக்கு தேவையான அளவுலேருந்து ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. தென் மேலே இருந்துட்டு கீழே நமக்கு பாட்டம் இருக்குல்ல, டோட்டல் டாப்போட பாட்டம் இருக்குல்ல, அதில் நம்ம செஸ்ட்டோட அளவே எனக்கு போதும். ஸோ 10 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு இந்த டாட்லாம் அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணி விட்டுக்கலாம். இதை அப்படியே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணதுனால 2 ஃபுல் பீஸ் கிடைக்கும், ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும். எப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சூப்பரான பிளாக்கெட் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து மறக்காமல் பாருங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் ஆல்ரெடியும் போட்டிருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனல் பேஜை விசிட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நான் கொண்டு வரேன். ஓகே, தென் இப்போ ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் எனக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு ஒட்டு போடணுன்னா நீங்கள் இந்த மாதிரி சைடில் எக்ஸ்ட்ரா கிளாத்தை வச்சுக்கணும். ஸோ நான் வந்து ஃபோல்டட் பீஸ், ஓப்பன் பீஸ் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ எங்கள் டோட்டல் வித் வந்துட்டு 10 இன்ச்சஸ் வேணும். ஒரு 11 இன்ச்சஸ் வேணும். எப்படி நீங்கள் ஒட்டு போடுறது அப்படின்றதுக்காக நான் வந்து காமிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் எந்த அளவு வேணுமோ அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம 3 ஓப்பன் சைடு இருக்குல்ல, அதில் 3 இன்ச்சஸ் டவுன் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கர்வ் வந்து போட்டு விட்டுக்கோங்க. இப்போ பாட்டம் ஸ்லீவ் வந்து எனக்கு 7 இன்ச்சஸ் வேணும். நான் சைடில் மார்க்கிங் கொடுத்துருக்கேன்ல, ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ க்ராஸாக அப்படியே நம்ம அந்த ஆம்ஹோல் டாட்டோட கனெக்ட் பண்ணி விட்டு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்லீவ் பீஸ் வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒட்டு போடணும். உங்களுக்கு வந்து சைடில் வந்து பத்தலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒட்டு போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் குட்டியான ட்ரையாங்கிள் மாதிரி தான் உங்களுக்கு தெரியுது. பட் இது வந்து நீங்கள் கரெக்டாக ஒட்டு போடலைன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக டாப் வந்து கீழே இறங்கவே இறங்காது, அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ சேம் இதே மாதிரியே டபுள் ஃபோல்ட் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி என்னோடய சாரீ பீஸ் தான் நான் எடுத்துக்கிட்டு நான் ஒரு 10 இன்ச்சஸ்க்கு ஸ்கொயர் பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் என்னோடய ஸ்லீவ்க்காக. பட் எனக்கு டோட்டல் டாப்போட ஹைட்டு 27 இன்ச்சஸ் வேணும். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஓகே, இந்த பீஸ் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அதுமாதிரி ஸ்லீவ் பீஸும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து டாப் பீஸ் இருக்குல்ல, அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லைனிங் இருக்குல்ல, லைனிங்கோட பாட்டம் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள், அப்படின்னா தான் கரெக்டாக பண்ண முடியும். லைனிங்கோட பாட்டமை ஒரு டபுள் ஃபோல்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு விட்டுக்கோங்க. நான் லைன் பை லைனாக 2 லைனிங்குமே காட்டுறேன், நீங்களும் அதே மாதிரியே ஸ்டிச்சஸ் வந்து போட்டு விட்டுக்கணும். ஸ்டாண்டர்ட் ஸ்டிச்சிங் சைஸ் லென்த் வந்துட்டு 2லேருந்து 2.5 இன்ச்சஸ்க்கு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பாட்டம் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து போட்டு விட்டுக்கணும். ஓகே, சேம் நம்ம 2 பீஸ் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ டாப் பீஸோடு நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி அன்னிவன் வந்து ஈவன் பண்ணி விட்டுக்கோங்க. நான் டாப் பீஸோட நல்ல பக்கம் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி எப்படி நம்ம பார்டர் வந்து சீல்டாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து காட்ட போகிறேன். ஸோ எவ்வளோ இன்ச்சஸ் வேணுமோ அவ்வளோ இன்ச்சஸ்க்கு நீங்கள் பார்டர் பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்டரோட நல்ல பக்கம் இருக்குல்ல, அதை டாப் பீஸோட ராங் சைடு, ஓகே, ராங் சைடுக்கு கீழே நம்ம பார்டரோட நல்ல பக்கத்தை மேலே வைக்கிற மாதிரி வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக அட்டாச் பண்ணிக்க போகிறோம்.
ஓகே, டாப் பீஸோட ராங் சைடுக்கு மேலே பார்டரோட நல்ல பக்கமும் டாப் பீஸோட ராங் சைடும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கிட்டு அப்படியே பார்டர் பீஸை நம்ம நல்ல பக்கத்துக்கு மேலே திருப்பி விட்டுறணும். ஓகே, திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ராங் சைட்லேயும் பார்க்கும்போது நமக்கு பார்டர் வந்து ஒரு மாதிரி சீல்டாக இருக்கும். நம்ம எப்பயுமே அட்டாச் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இல்லாமல் சீல்டாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், நம்மளுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், அவுட்புட்டும் ரொம்ப நீட்டாகவே வரும். நல்ல பக்கத்துக்கு மேலே அந்த பார்டர் பீஸை மட்டும் திருப்பி விட்டுட்டு டாப் ஸ்டிச் போட்டுட்டு அதில் இன்னும் 2 இருக்குல்ல அதை அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணி அப்படியே நம்ம இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு விட்டுக்க போகிறோம். ஓகேவா, இந்த ராயட்ஸ் வந்து மேலே தெரியவே கூடாது, பார்டரில் 2 எண்ட்லேயுமே ராய்ஸ் தெரியாத மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணி அப்படி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டு விட்டுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டாப்போட ராங் சைடுக்கு மேலே பார்டரோட நல்ல பக்கமும் டாப்போட ராங் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்டரை மட்டும் நல்ல பக்கம் திருப்பி விட்டுட்டு ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்க போகிறோம். டாப் ஸ்டிச் போடும்போது ராயேஜ் எதுவுமே தெரியாமல் ஃபோல்டு பண்ணி பண்ண போகிறோம். அவ்வளோதான் நம்ம டோட்டல் ப்ரொசீஜர். இப்போ நம்ம சாரீ பீஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் பீஸை வச்சுக்கிட்டு நெக்லைன் மட்டும் ஃபினிஷ் பண்ணி நான் எடுத்துக்க போகிறேன். நான் ஒரு பீஸ் மட்டும் காட்டுறேன், இன்னொரு பீஸும் நீங்கள் இதே மாதிரியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு சேம் தான். வி பிளாக்கெட் மட்டும் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இதுக்கப்புறமா டீட்டெயிலாக காமிக்க போகிறேன். இப்போ லைனிங் பீஸை மட்டும் அப்படியே ராங் சைடு திருப்பி விட்டுட்டு நம்ம நெக்லைன் வந்து கட் பண்ணி விட்டுருக்கோம்ல, ஸோ இதுக்கு மேலே ஒரு ஃபோல்டட் எட்ஜ் கிடைக்கும். ஸோ அதுக்கு மேலே அப்படியே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு விட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டாப் பீஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அப்படியே இதை ராங் சைடில் திருப்பி விட்டுட்டு நம்ம லைனிங் பீஸையும் சாரீ பீஸையும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்பரான ஒரு நம்ம பிளான் பண்ண மாதிரி அந்த சைஸ்டு ஒரு நம்ம லைனிங் பீஸ் தான் நம்ம கரெக்டான சைஸில் வந்து கட் பண்ணி விட்டுருக்கோம். நம்ம ஒரு ஸ்கொயர் பீஸ் தான் சாரீ பீஸை அப்படியே எடுத்துருக்கோம். ஸோ அதனால இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம சுற்றி அட்டாச் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போதும் சரி, சைடில் அட்டாச் பண்ணும்போதும் சரி உங்களுக்கு கரெக்டாக வந்து கிடைக்கும். ராங் சைடில் அப்படியே பரட்டி போட்டுட்டு அப்படியே நம்ம லைனிங் பீஸையும் சாரீ பீஸையும் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு நமக்கு இருக்க எக்ஸ்ட்ராஸ் இருக்குள்ள நம்ம லைனிங் கிளாத் போக நமக்கு சாரீ பீஸ்லலாம் அங்கங்கே நம்ம ஆம்கோல் சைடு அந்த மாதிரி பக்கத்துலலாம் எக்ஸ்ட்ராஸ் இருக்குள்ள, ஸோ அதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கணும். அதே மாதிரி நான் இன்னொரு சைடும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்கள் இதே மாதிரி இன்னொரு பீஸும் ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்லீவ் அப்படியே கையோடு ரெடி பண்ணிடலாம். சேம் அதே மாதிரியே சாரீ பீஸ்க்கு மேலே ஸ்லீவ் பீஸ் வச்சுக்கிட்டு ஸ்லீவோட பாட்டம் கட் பண்ணி விட்டோம்ல ஒரு 7 இன்ச்சஸ்க்கு, அதை மட்டும் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த லைனிங் கிளாத்தை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். லைனிங் கிளாத்தை திருப்பி விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து நான் போட்டு எடுத்துக்க போகிறேன். ஓகே, சேம் அதே மாதிரியே தான் நம்ம அப்படியே ஸ்லீவ் பீஸ்க்கு மேலே அப்படியே நம்ம லைனிங் பீஸையும் சாரீ பீஸையும் ஒன்றா வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிக்க போகிறோம். அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்லீவ் பீஸ் வந்து நீட்டாக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் சுற்றி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க, அப்படின்னா தான் நம்ம அட்டாச் பண்ணும்போதெல்லாம் கரெக்டான ஷேப் வந்து உங்களுக்கு அப்படியே ரிட்டைன் ஆகும். ஓகே, நம்ம எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அப்படியே ஸ்லீவோட பாட்டம் இருக்குல்ல, அதில் பார்டர் வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறோம். ஸ்லீவோட பாட்டமும் பார்டரோட நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் பார்டர் வந்து அட்டாச் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம எப்பயும் அட்டாச் பண்ணுவோம்ல, சேம் அதே மாதிரி மெத்தட் தான். ஸோ இந்த மாதிரி ஸ்லீவோட பாட்டமும் நம்ம பார்டரோட நல்ல பக்கமும் ஸ்லீவோட நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு ஸ்லீவோட பாட்டமில் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிட்டு இதே மாதிரி 2 ஸ்லீவ் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கோங்க. அந்த பார்டரை மட்டும் அப்படியே திருப்பி விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்து விட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே நீட்டான ஒரு ஸ்லீவ் பீஸ் வந்து கிடச்சிரும். எக்ஸ்ட்ராஸ் தான் கட் பண்ணி விட்டுக்கிட்டேன். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ் பீஸும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ எப்படி நம்ம வி பிளாக்கெட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். இப்போ அப்படியே டாப் பீஸை எப்படி மடித்து போட்டுட்டு சென்டரை மடித்து போட்டுட்டு ஒரு 1 இன்ச் கீழே வச்சுக்கோங்க. அதே மாதிரி 1 இன்ச்சு சைடில் நெக்கில் வந்து வச்சுக்கிட்டு 7 இன்ச்சஸ் ஹைட்டு மேலேருந்து கீழே 7 இன்ச்சஸ்க்கு நான் இந்த மாதிரி வி மாதிரி ஒரு ஷேப் பண்ணி விட்டுட்டு அப்படியே அந்த ஷேப்பை கட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஜஸ்ட்டு நெக்லைன்லேருந்து ஒரு 1 இன்ச் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி அப்படியே நம்ம மேலேருந்து கீழே 7 இன்ச்சஸ்க்கு வச்சுக்கிட்டு அப்படியே அந்த வி பாயிண்ட் உங்களுக்கு எவ்வளோ தூரம் அந்த வி பிளாக்கெட் வேணும் அப்படின்றது வந்து பார்த்துக்கிட்டு நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் 7 இன்ச்சஸ்க்கு கட் பண்ணி விட்டுக்கிட்டேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஜரி பீஸ் மாதிரி இருக்குது. நான் 7 இன்ச்சஸ் கட் பண்ணி விட்டதுனால ஒரு 9 இன்ச்சஸ்க்கு வந்து நான் ஒரு நாட்டு மாதிரி ரெடி பண்ண போகிறேன் பாருங்கள். ஸோ அந்த பக்கம் ஒரு ஃபோல்டு, இந்த பக்கம் ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதையும் ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே ஒரு நம்ம நாட்டுக்கு எப்போவுமே பண்ணுவோம். நான் ரொம்ப ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் காமிச்சிருக்கேன். பாப்பாவுக்கு ரெடி பண்ணுற வீடியோஸ்லாம் நாட்டு வந்து எப்படி சிம்பிளாக ரெடி பண்ணலாம், அப்படியே உள்ளே விட்டு திருப்பாமல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேம் அதே மாதிரியே தான் நீங்கள் நாட்டு எப்போயும் ரெடி பண்ணுவீங்களா அதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு 2 பக்கமே ஃபோல்டடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஒரு 3 இன்ச்சு விட்டு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க.
இதோட ஒரு சைடு மட்டும் அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணி நான் ஸ்டிச்சஸ் போட்டு செக்யூர் பண்ணிக்க போகிறேன். ஒரு சைடு நல்லா சீல்டாக இருக்கும், ஒரு சைடு மட்டும் தான் ஓப்பனாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு பீஸும் நம்ம வந்து சீல் பண்ணிக்கலாம். ஒரு சைடில் மட்டும் நீங்கள் சீல் பண்ணிக்கிட்டாலே போதும். இந்த மாதிரி 2 பீஸ் ரெடி பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ எப்படி நம்ம அட்டாச் பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சைடில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோல அதோட மேலே சீல்டாக இருக்குல்ல அந்த பீஸை மேலே வச்சுக்கணும் நெக்லைன் கிட்ட. சரிங்களா? வச்சுக்கிட்டு அப்படியே அதை 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ அந்த ஜரி பீஸ் இருக்குல்ல அதோட அப்படியே எட்ஜில் அந்த உள்ள அந்த ராய்ட்ஸ் இருக்குல்ல நம்ம டாப் பீஸுக்கு நம்ம 7 inches கட் பண்ணி விட்டோம்ல அந்த வி ஷேப்பு அதோட ராய்ட்ஸ் வந்துட்டு இப்போ அந்த ஜரி பீஸை அப்படியே 2ஆக மடக்கி விட்டுருக்கோம். அதோட அப்படியே ஒரு 1/4 inch தான் உள்ளே இருக்கணும். அந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த டாட் எங்கே வரைக்கும் வருதோ அது வரைக்கும் நீங்கள் ஒரு பீஸை கரெக்டாக நீங்கள் போட்டு விட்டுட்டு அப்படியே நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஓகேவா? அந்த ரெண்டுத்துக்கும் ஒரு 1/4 inchலேருந்து ஒரு 1/2 inch வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு கேப் விட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? போட்டு அப்படியே டபுள் ஸ்டிச் போட்டு அப்படியே நான் வந்து ஸ்டாப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ சேம் அதே மாதிரியே இன்னொரு பீஸையும் அப்படியே மேலே சீல்டாக இருக்குல்ல அதான் நம்ம நெக்லைன் கிட்ட வைக்கணும். ஒரு ஃபோல்டு பண்ணி விட்டுருக்கோம்ல அதையும் அதே மாதிரி இன்னொரு எண்டில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிட்டு வரணும். நம்ம அந்த ப்ளூ கலர் டாப் பீஸ் இருக்குல்ல அது வந்து ஒரு 1/2 inch உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு நீட்டாக வரும். கீழே இருக்க பீஸ் உங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி கார்னர் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடியில் இருக்க பீஸும் அந்த வி பாயிண்ட்டுக்கு கீழே அப்படியே ஒரு 1 inch கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக வந்து இந்த மாதிரி சீல்டாக வந்து கிடச்சிரும். அப்படியே கீழே வரும்போது அதை அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணி விட்டுக்கலாம். ஃபோல்டு பண்ணி விட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஷேப்புக்கு நம்ம வந்துட போகிறோம். ஓகேவா? வந்துட்டு அப்படியே நம்ம மேலே வந்து ஒரு 1 inch வரைக்கும் மேலே வந்துட்டு அப்படியே ஒரு பேக் ஸ்டிச் போட்டு விட்டுக்கோங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நான் 2 ஸ்டிச் போட்டு விட்டு மறுபடியும் அப்படியே அதுக்கு மேலே வரேன். இப்போ மேலே ஒரு 2 inch மார்க் பண்ணிவிட்டு அது வரைக்கும் அப்படியே க்ராஸாக போயிடுங்க. ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே அதுக்கு மேலே அப்படியே ஓப்பனாக விட்டுருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வி பிளாக்கெட் வந்து ரெடி பண்ணணும். ரொம்ப சூப்பராக ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி நம்ம பேக் பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல அதை நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு 2 சைட்லையுமே நம்ம ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணி முடிச்சிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான மெத்தடு வி பிளாக்கெட் பண்ணுறதுல டெஃபரெண்ட்டாக நீங்கள் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம ஸ்லீவ் பீஸ் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம ஷோல்டரோட நல்ல பக்கமும் ஸ்லீவோட நல்ல பக்கமும் ஒன்றுக்கு ஒன்று பார்க்குற மாதிரி உள்ளே பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம ஸ்லீவ் வந்து அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல் அட்டஸ்டிச்சாக நான் ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்க போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது ஸ்லீவ் வந்து சென்டராக வச்சுக்கிட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் கரெக்டாக அந்த கிளாத் வந்து டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். ஷோல்டரில் இருந்துட்டு முன்னாடியும் ஷோல்டர் வந்துட்டு பின்னாடியும் நம்ம கரெக்டாக வந்து அந்த ஸ்லீவ் பீஸ் வந்து இருக்கணும். ஓகேவா? நான் 2 சைட்லையுமே ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்க போகிறேன். நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் காமிச்சிருக்கேன் எப்படி பிகினர்ஸ்க்கு வந்து ஈஸியாக நம்ம ஸ்லீவ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு சென்டர்லேருந்து ரைட் டவுன் சென்டர்லேருந்து லெஃப்ட் டவுன் சொல்லிட்டு நான் காமிச்சிருப்பேன். ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஜார்ஜர் சேர்லேருந்து மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ், ஃப்ரண்ட் ப்ளீட்டட் மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ், பட்டர்ஃப்ளை ப்ளீட்டட், கேப் ஸ்லீவ் அண்ட் மெட்டர்னிட்டி குர்த்திஸ் நிறைய நான் ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனலோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் டெஃபினட்டாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாகவே பிடிக்கும். ஸோ இப்போ நம்ம அப்படியே ஒரு ஓரத்தையில் போட்டுக்கலாம். இப்போ எப்படி நம்ம சைடில் ஓப்பன் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ பாட்டம் ஸ்லீவில் எனக்கு தேவையான அளவு நான் ரெடி லென்த் வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் மெஷர் பண்ணி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு பாட்டம் ஸ்லீவ்லேருந்து நான் வரேன். பாட்டம் ஸ்லீவ்லேருந்து அப்படியே நம்ம ஆம்ஹோல் பாயிண்ட் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டு பாட்டம் ஸ்லீவ்லேருந்து கரெக்டாக அந்த ஆம்ஹோல் பாயிண்ட்டுக்கு நேராக அப்படியே க்ராஸாக வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட்டே தேவையில்லை. கை பீஸ் வந்து கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ அப்படியே ஷோல்டர்லேருந்துட்டு 14 inchesக்கு நம்ம இடுப்போட உயரம் வரும்னு சொன்னேன்ல நான் கட் பண்ணும்போதே. ஸோ அதுக்கு நேராக நம்ம வெயிஸ்ட்டோட அகலம் வந்து ரெடி லென்த் எவ்வளோ வேணுன்றதை மார்க் பண்ணிக்கோங்க. நான் டாட் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ அதை மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த 14 inchesக்கு கீழே ஒரு 6 inchesக்கு நேராக நமக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக க்ராஸில் வந்துட்டு ஒரு 1 inch கேப் விட்டு அப்படியே நம்ம டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே டாப் பீஸை இப்போ கீழே வந்துட போகிறோம். அப்போ நம்ம அப்படியே கீழே வந்துட்டு அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ராங் சைடில் பார்த்து டபுள் ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த வி பாயிண்ட் எங்கே வருதோ அதுக்கு மேலே ஒரு 1 inch மேலே போயிட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க.
அப்படியே நம்ம கிராஸை இன்னொரு பக்கம் வந்துட போகிறோம். இன்னொரு பக்கம் வரும்போதே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த பா ஷேப் கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு அப்படியே நம்ம இன்னொரு சைடு கீழே வந்துட போகிறோம். சரிங்களா? இப்போ ஒரு சைடு எண்ட்லேருந்து மேலே வந்துட்டு அப்படி இன்னொரு சைடு எண்டு கீழே வர போகிறோம். ஃப்ரண்ட்லேருந்து பேக்குக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி சைடு ஓப்பன் பண்ணணும். அப்படியே நல்ல பக்கமாக திருப்பி போட்டுட்டு அந்த வி இப்போ நம்ம பா ஷேப்பில் தைச்சோல, அதுக்கு மேலே ஒரு வி ஷேப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஃபோல்ட் அடிச்சுக்கலாம். ஒரு டாப் ஸ்டிச் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி தூக்கிட்டு இல்லாமல் கரெக்டாக படிமான மாதிரி கிடைக்கும். ஸோ நான் இன்னொரு பக்கமும் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஓப்பன் இந்த மாதிரி ரொம்ப நீட்டாக சூப்பராக கிடச்சிருச்சு. இந்த மாதிரி தான் நம்ம ஓப்பன் வைக்கணும் எப்பயுமே. ஓகேவா? அகைன் நான் பாட்டம் ஸ்லீவ்லேருந்து வரேன். அப்படியே ஆம்ஹோலுக்கு கரெக்டாக அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துருங்க. நான் சேம் அதே மாதிரியே 14 இன்ச்சஸ்க்கு நேராக வெயிஸ்ட்டோட வித்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டு அப்படியே கரெக்டாக நீங்கள் அந்த டாட்டுக்கு நேராக வந்துருங்க. தென் அந்த 14 இன்ச்சஸ்க்கு கீழே ஒரு 6 இன்ச்சஸ் டாட் பண்ணிக்கோங்க. அங்கே தான் நமக்கு ஹிப் ஏரியா வரும். ஸோ அங்கே அப்படியே நமக்கு ஒரு 1 இன்ச் இந்த மாதிரி சைடில் மார்க் பண்ணி விட்டுட்டு அங்கே ஒரு டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டாப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே டாப் பீஸ்க்கு கீழே அப்படியே விரிச்சு விட்டீங்க அப்படின்னா ராங் சைடில் பார்த்து ஒரு டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த 6 இன்ச் நம்ம என்ன சொல்கிறது ஹிப் ஏரியா வரைக்கும் நம்ம டபுள் ஸ்டிச் போட்டு விட்டுருக்கோம்ல, அதுக்கு கீழே ஓப்பனாக தானே இருக்கும். அங்கே தான் நம்ம இந்த மாதிரி நம்ம சைடு ஓப்பன் வைக்கணும். டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த வி பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு 1 இன்ச் டாட் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக பா ஷேப்பில் வந்துருங்க. பா ஷேப்பில் இன்னொரு சைடுக்கு வரும்போதே இன்னொரு சைடில் ஃபோல்டு பண்ணிவிட்டு வந்துருங்க. ஓகேவா? ஒரு டபுள் ஸ்டிச் போட்டுக்கிறேன். தென் அகைன் இன்னொரு எண்டுக்கு நான் இந்த மாதிரி வந்துக்கிறேன். ஓகேவா? இப்போ அப்படியே அந்த டாப்பை நல்ல பக்கமாக திருப்பி போட்டு இதுக்கு மேலே அந்த வி பாயிண்ட் இருக்குல்ல, அந்த வி பாயிண்ட்டு இந்த மாதிரி நம்ம டாப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஜீன் டாப், ஒரு ஸ்கர்ட்டுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு இண்டோ வெஸ்டர்ன் மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம சேனலோட ப்ரீவியஸ் வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.